வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தய தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெந்தய தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்ல பூண்டு சட்னி, கார சட்னிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சூப்பரான பூண்டு சட்னி இது கூடவே சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க வெந்தய தோசையும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வெந்தய தோசைக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான். நீங்கள் இதுக்கு பதிலாக ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இதில் வந்து நம்ம உளுந்து அவல் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் அரிசி வெந்தயத்தை மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஊறுறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். வெந்தயம் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு மாவு நல்லா அரைப்பட்டு வரும். அதனால் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரணும். அப்போ தான் மாவு அரைக்கிறப்ப நல்லா பொங்கி வரும் நமக்கு. அரிசியுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ வாங்க மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். எதில் அரைச்சி செஞ்சாலுமே நல்லாவே வரும் இந்த தோசை. நான் சொன்ன அளவுகளோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ கிரைண்டரில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஓட விட்டுக்குங்க. நல்லா அரைப்பட்டு வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சியாக அரைச்சிங்க அப்படின்னாக்கா மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வெந்தயம் முழுசாக இருக்கும். அதனால தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஓட விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நம்ம உளுந்து மாவு மாதிரி நல்லா பொங்கி வரும் இந்த மாவு. இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல மாவு இது போல் பூக்காக அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு தோசை நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வருங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிக்குங்க. நான் உளுந்து மாவும் அரைச்சிட்டேன். அதே கல்லில் அரிசி மாவும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. அரிசி மாவும் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கையால் கலந்து விடுங்க. கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா லேசாகி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தோசை நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கரைச்சிட்டேன். ஒரு மூடி போட்டு இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தோசை நல்லாயிருக்கும். வெந்தய தோசைக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரணும். இப்போ மாவு புளிச்சு வரட்டும். இப்போ இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகாய், ஒரு 4 காஷ்மீரி சில்லி வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி எல்லாமே நம்ம வதக்க வேணாம், அப்படியே பச்சையாகவே சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மிளகாயில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா நான் நிறையா சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பல், அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட சின்ன துண்டு புளி, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த சட்னியை தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வெங்காயம் தக்காளி பழத்தில் உள்ள அந்த தண்ணி பதமே போகும். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை தண்ணிலாம் சேர்க்காமல் அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்க்காமல் செஞ்சும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருந்தும் சாப்பிட்லாம். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா அந்த எண்ணெயோட சூட்லேயே நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சட்னியோட பச்சை வாடை போய் டேஸ்ட்டும் சூப்பராக அருமையாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்தால் தான் நமக்கு தோசை நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவு இருந்துச்சுன்னா நமக்கு தோசை ஊற்ற வராது. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்குங்க. நம்ம எப்போதும் தோசை மாவுக்கு மாவு எப்படி கரைப்போமோ அந்த பக்குவம் வர வரைக்கும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் மாவு கரைச்சிட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு அருமையாக வரும். வெந்தய இட்லி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக வருங்க. இப்போ இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து இந்த தோசை பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா குண்டாக ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோசையை மூடி போட்டு ஆப்பம் மாதிரி வேக வச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி திருப்பி போட்டும் எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் செய்யலாம். 2 விதமாக சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா செவந்து வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா தோசை நல்லா செவந்து வரும். இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. எடுத்து சாப்பிட்றப்ப இந்த தோசை நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆப்பம் மாதிரி நான் ஊற்றி எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கார சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம். இதே தோசையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரெண்டுமே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த வெந்தய தோசையை நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். Thanks for watching.